என் இனிய மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் மரபியலுக்கு முற்றிலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒருபண்பு கலப்பினை பற்றி காண இருக்கின்றோம். Now we are going to learn about the monohybrid cross. நம்ம இனிமேல் படிக்க போகிற எந்த க்ராஸாக இருந்தாலும் மோனோஹைப்ரிட் கிராஸ், டயப்ரிட் கிராஸ், பேக் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், எபிஸ்டாசிஸ், எது படித்தாலும் ஒரு பேட்டர்னில் எழுத பழகிக்கோங்க, படிக்க பழகிக்கோங்க. இட் இஸ் சம்வாட் ஈஸியர் ஃபார் யூ டு லேர்ன். புக்கில் அப்படியே பத்தியாக பேராகிராஃபாக கொடுத்துருப்பா. அந்த பேராகிராஃபை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி இதை படிக்கணும்? ஃபஸ்ட்டு மெண்டல் தெரியும், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்பது நமக்கு தெரியும். He did monohybrid cross, monohybrid back cross, monohybrid test cross, diabrid back cross, diabrid test cross. அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் ஒருபண்பு கலப்பு, ஒருபண்பு பிற்கலப்பு, ஒருபண்பு சோதனை கலப்பு, இருபண்பு கலப்பு, இருபண்பு பிற்கலப்பு, இருபண்பு சோதனை கலப்பு நிறையா பண்ணார். ஒரு புஸ்தகம் எழுதினார், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் பிளான்ட் ஹைபிரிடைசேஷன், தாவரங்களில் கலப்பினங்களை உண்டாக்கும் சோதனைகள் என்ற ஒரு நூலினை எழுதினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு கிராஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா எப்படி எழுதுறது, பரீட்சையில் எப்படி படிக்கிறது, இந்த வேலை படிச்செல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது எம்எஸ்சி படிக்கிறப்ப எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்த மெத்தட். எம்எஸ்சியில் ஒரு சின்னதாக நோட்ஸ் தருவார் ப்ரொஃபஸர் அபுபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் ஜெனட்டிக்ஸ் எடுக்கிறப்ப அந்த நோட்ஸ் தருவார். அந்த நோட்ஸ் இப்படி தான் இருக்கும். டெஃபினிஷன், வரையறை. எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை, சோதனையை செய்தவர். எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல், சோதனை தாவரம். த கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம். எக்ஸ்பிளனேஷன், விளக்கம். ஃப்ளோ சார்ட், படம், வரைபடம். ஃபைனலாக அவர் முடிக்கிறப்ப இந்த ஃபினோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோ கொடுத்துட்டு இந்த எண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா லாஸ் கொடுத்துருப்பார், விதிகள். இந்த வேலை படிக்கிறப்ப நாங்கள் எம்எஸ்சியில் படித்தது இன்னி வரைக்கும் மறக்கலை. ஓகேயா? தேங்க்ஸ் லாட் ப்ரொஃபஸர் அபுபக்கர் சார். நீங்கள் சொல்லிக் கொடுத்த நோட்ஸ், சொல்லிக் கொடுத்த பாடங்கள் இன்றும் ஞாபகத்தில் இருக்கின்றன. அந்த மெத்தடாலஜியை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நேஷனல் காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆனார். இப்போ பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் ப்ரொஃபஸர் அபுபக்கர். நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கூட அவர் பயோடெக்னாலஜி பார்ட் அவர் தான் எழுதியிருக்கார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். ஸோ monohybrid cross, first definition. A cross made to study the inheritance of single pair of related character. Single pair, ஒரு ஜோடி பண்பில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு ஒரு பண்பு கலப்பு என்று பெயர். என்ன சார் ஒரு ஜோடி? According to Mendel, the characters are always expressed in two ways. One is called the dominant, another is called the recessive. மெண்டலின் கூற்றுப்படி எந்த ஒரு பண்பினை எடுத்துக்கொண்டாலும் அது இரண்டு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும். ஒன்றிற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், மற்றொன்றிற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். The character is one which is always expressed in two ways. One is the dominant, another is the recessive. எந்த பண்பும் இரண்டு வெளிப்பாடுகளை கொண்டிருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை கிரிகார் ஜொஹான் மெண்டல், சோதனையை செய்தவர் கிரிகார் ஜொஹான் மெண்டல். எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல், சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தாவரம். பைசம் சடைவம், தோட்டப்பட்டாணி தாவரம், த கார்டன் பீ பிளான்ட். கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம். ஹைட் ஆஃப் த பிளான்ட், தாவரத்தின் உயரம். ஒரு செடி ரொம்ப ஹைட்டாக இருந்தது, டால் பிளான்ட் வித் 180 சென்டிமீட்டர் ஹைட். another is dwarf plant, 45 centimeter height. Definition: a cross made to study the inheritance of single pair of related characters. Experiment conducted by Grigor Johann Mendel. Experiment material Pisum sativum. Character selected for the experiment is height of the plant. ஒரு ஜோடி பண்பில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் ஒரு பண்பு கலப்பு. சோதனையை செய்தவர் ஜிஜே மெண்டல். சோதனை தாவரம் பைசம் சடைவம், தோட்டப்பட்டாணி. சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் தண்டின் உயரம். ஒன்று நெட்டை, மற்றொன்று குட்டை, டால் டுவார்ஃப். Explanation.
Mendel crossed a pure homozygous tall plant 180 centimeter with a pure homozygous dwarf plant 45 centimeter. மெண்டல் தூய கலப்பற்ற நெட்டை தாவரம் 180 சென்டிமீட்டரை கலப்பற்ற குட்டை தாவரம் 45 சென்டிமீட்டருடன் கலப்பு செய்தார். ஹோமோசைகஸ் கலப்பற்ற அப்படின்னா an organism with two similar genes or factors. ஒரு உயிரினத்தில் காணப்படுகின்ற ஜீன்கள் இரண்டும் ஒரே வகையினதாக இருந்தால் அதற்கு கலப்பற்ற ஹோமோசைகஸ் என்று பெயர். Mendel crossed a pure homozygous tall plant 180 cm with a pure homozygous dwarf 45 cm. தூய நெட்டை தாவரத்தை 180 சென்டிமீட்டர் தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார். The F1 generation produced all heterozygous tall plants. முதல் செய்தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் கலப்பு நெட்டை வகை தாவரங்களை ஹெட்டரோசைகஸ் நெட்டை வகை தாவரங்களை தோற்றுவித்தன. So tall is a dominant character, dwarf is a recessive character. முதல் செய்தலைமுறையில் எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், எந்த பண்பானது மறைக்கப்படுகிறதோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். So tall is dominant, நெட்டை என்பது ஓங்குதன்மையுடையது, குட்டை என்பது ஒடுங்குதன்மையுடையது. On selfing, the F2 generation produced 787 tall plants and 277 dwarf plants. Totally 1064 plants are formed in the end of monohybrid cross. ஒரு பண்பு கலப்பின் இரண்டாவது செய்தலைமுறையில், அதாவது முதல் செய்தலைமுறை தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்த பொழுது இரண்டாவது செய்தலைமுறையில் 787 நெட்டை தாவரங்களும் 277 குட்டை தாவரங்களும் தோன்றின. மொத்தமாக 1064 தாவரங்கள் தோன்றின. 1064 plants. அதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணப்போ என்ன வந்தது அப்படின்னா 3:1. ஆக்சுவலி 2.84:1 வந்தது. அதை 3:1 வச்சுக்கலாம். அதுக்கு பேர் புறத்தொற்ற விகிதம்னு பேர். The phenotypic ratio of this cross is 3:1. புறத்தொற்ற விகிதம் 3:1 ஆகும். The genotypic ratio, the ஜீனாக்க விகிதம் is 1:2:1. புறத்தோற்ற விகிதம் 3:1, ஜீனாக்க விகிதம் 1:2:1, phenotypic ratio 3:1, genotypic ratio is 1:2:1. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறப்ப மெண்டலுக்கு ஜீன்னாலே என்னன்னு தெரியாது. இப்போ ஒருத்தர் ஒசரமாக இருக்கா அப்படின்னா அதுக்கு யார் காரணம், ஒருத்தர் குட்டையாக இருக்கா அதுக்குன்னா யார் காரணம். One plant is tall in nature, who is responsible for tallness? Another plant is dwarf in nature, who is responsible for dwarfness? So something is responsible for the height of the plant. உயரத்திற்கு காரணமாக ஏதோ இருக்கிறது என்று கூறினார். அதைத்தான் அவர் ஃபேக்டர் காரணி என்று அழைத்தார். The factor capital T responsible for tallness, the factor small t is responsible for dwarfness. இதுக்கப்புறம் லாஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி சிலது இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். Define a factor. Gene, the basic hereditary unit அப்படிங்கிற மாதிரி factor is the basic hereditary unit. Capital T responsible for tallness and small t is responsible for dwarfness. ஒரு பண்பிற்கு காரணமாக உள்ள ஒன்றைத்தான் நாம் காரணி என்று அழைக்கின்றோம். கேபிட்டல் டி நெட்டைத்தன்மைக்கு காரணமாகவும் ஸ்மால் டி குட்டைத்தன்மைக்கு காரணமாகவும் இருக்கும். Define an allele. Altering forms of the same gene which controls the different expressions of a single character. ஒரு பண்பின் இரண்டு வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற ஜீன்களை ஒரு சேர, காரணிகளை ஒரு சேர அல்லீல்கள் என்று அழைப்பர். டால் அப்படின்னா கேபிட்டல் டி நெட்டை, டுவார்ஃப் அப்படின்னா ஸ்மால் டி குட்டை. பண்பு ஒன்று தான் ஹைட், அது ரெண்டாக எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஒன்று டால் இன்னொன்று டுவார்ஃப். The genes responsible for tallness and dwarfness collectively known as an allele. நெட்டை குட்டை பண்புகளுக்கு காரணமாக உள்ள காரணிகளை அல்லீல்கள் என்று அழைப்பார்கள், அல்லது ஜீன்களின் மாற்று தோற்றங்கள் அல்லீல்கள் என அழைக்கப்படும். Define a dominant character. Whenever a cross made between two pure parental stocks, the F1 hybrid produces any one of the parental character. The character expressed in the F1 generation is said to be the dominant character, and the character which is not expressed or suppressed in the F1 generation is said to be the recessive character. இரண்டு தூய பெற்றோர்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு வெளிப்படும்.
எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், எந்த பண்பு மறைக்கப்படுகிறதோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். டால் ஓங்கு பண்பு டாமினன்ட் நெட்டை, அதே மாதிரி டுவார்ஃப் ஒடுங்கு பண்பு குட்டை. ஓகே, டுவார்ஃப்னஸ். ஸோ இந்த பேஸ். வாட் இஸ் F1 ஜெனரேஷன்? முதல் செய் தலைமுறை என்றால் என்ன? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன்? The generation produced by crossing two pure parental stocks is said to be F1 generation. இரண்டு தூய பெற்றோர்களை கலப்பு செய்வதன் மூலமாக பெறப்படக்கூடிய சந்ததிக்கு முதல் செய் தலைமுறை என்ற பெயர். What is F2 generation? The generation produced by crossing two F1 hybrids. இரண்டு முதல் செய் தலைமுறை கலப்புயிரிகளை கலப்பு செய்வதன் மூலமாக பெறப்படுகின்ற தாவர தொகுதி தலைமுறைக்கு F2 தலைமுறை, இரண்டாவது செய் தலைமுறை என்ற பெயர். What is phenotype? Physical expression of a character. ஒரு பண்பின் புற வெளிப்பாட்டினை நாம் phenotype என அழைக்கிறோம். What is genotype? The genetic expression of a character. ஒரு பண்பின் ஜீன் வெளிப்பாட்டினை நாம் ஜீனாக்க விகிதம் என அழைக்கிறோம், ஜீனாக்கம் என அழைக்கிறோம். அப்போ ஒரு செக்கர் போர்டுன்னு ஒன்று போட்டாங்க, புன்னட் ஸ்கொயர்னு பேர். அதை புனெட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதுதான் மோனோஹைப்ரிட் கிராஸ். நம்ம இந்த மெத்தடில் தான் எழுத பழகிக்கணும். டெஃபினிஷன் வரையறை, எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை சோதனையை செய்தவர், எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் சோதனை தாவரம், கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம், தென் எக்ஸ்பிளனேஷன் வரையறை, தென் ஃப்ளோ சார்ட் இருக்கிறது அதை போடணும், டேபிள் இருந்தால் டேபிள், ஃபைனலி லா. In the end of monohybrid cross, Mendel formulated two laws. One is law of dominance and another is law of segregation or law of purity of gametes. முதல் ஒரு பண்பு கலப்பின் இறுதியிலே மெண்டல் இரண்டு விதிகளை வெளியிட்டார். ஒன்றிற்கு ஓங்கு விதி என்று பெயர், மற்றொன்றிற்கு தனித்து பிரிதல் விதி அல்லது கேமீட்டுகளின் கலப்பற்ற விதி என்று கூறுவார்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர வேண்டியது லா ஆஃப் டாமினன்ஸ். இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன், ரெண்டு பேருக்கு நடுவில் கிராஸ் பண்ணினா முதல் செய் தலைமுறையில் ஏதான ஒரு பண்பு தான் வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்ற பெயர், எந்த பண்பு வெளிப்படவில்லையோ ஒடுங்கு பண்பு என்ற பெயர். இதுக்கு தான் லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு விதியின் பேர். டெக்னிக்கலாக புக்கில் கொடுத்துருப்போம். அக்கார்டிங் டு த லா, கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை discrete elements called factors, which occurs in pairs with one member of the pair dominating over the other in a dissimilar pair. அதே பாருங்கோ, பண்புகளை கட்டுப்படுத்துவது காரணிகளாகும். காரணிகள் என்பவை எப்பொழுதும் ஜோடிகளாக காணப்படும். அந்த ஜோடிகளாக இருக்கின்ற சமயத்தில் ஒரு காரணி மற்றொரு காரணியின் பண்பினை மறைக்கும் அல்லது தடுக்கும். இதற்குத்தான் law of dominance ஓங்கு விதி என்று பெயர். திருப்பி சொல்றேன் பாருங்கோ, characters are controlled by factors which always occur in pairs with one member of the pair dominating over the other in a dissimilar pair. பண்புகளை கட்டுப்படுத்துவது காரணிகள். காரணிகள் என்பவை எப்பொழுதும் ஜோடிகளாக காணப்படும். அவை ஜோடிகளாக இருக்கின்ற சமயத்தில் ஒரு காரணியானது மற்றொரு காரணியின் பண்பினை மறைக்கும். எது தன் பண்பை வெளிப்படுத்துகிறதோ அது ஓங்கு பண்பு, எந்த பண்பு வெளிப்படவில்லையோ அதுக்கு ஒடுங்கு பண்பு. இந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. This law also explains expression of only one of the parental character in F1 generation and both are expressed in the F2 generation. இது மாதிரி கிராஸ் பண்ணுறப்ப F1 தலைமுறையில் ஏதான ஒரு பெற்றோரோட பண்பு மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் இரண்டாவது செய் தலைமுறையில் இருவரின் பண்பும் வெளிப்படும். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, whenever a cross made between two pure parental stocks, the F1 hybrid produces any one of the parental character. The character expressed in the F1 generation is said to be the dominant character. The character which is not expressed or suppressed in the F1 generation is said to be the recessive character, and this phenomena is said to be law of dominance. இரு தூய பெற்றோர்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்திலே முதல் செய் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு மட்டும்தான் வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், எந்த பண்பு மறைக்கப்படுகிறதோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். This is said to be the law of dominance.
ஓங்கு விதி என்று இதனை அழைக்கலாம். அப்போ F1ல் யாரான ஒரு பேரண்ட்டோட கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவர் சொன்னது லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு வந்து சொன்னார். அது நம்ம லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சார்பென்டி ஒதுங்குதல் இருபண்பு கலப்பின் இறுதியில் பெறப்பட்டது. இங்கே அவர் சொன்னது லா ஆஃப் செக்ரிகேஷன். இதை நான் சிரிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லுவேன். ஒன்று தாமரையில் வச்சுக்கோங்கோ, இன்னொன்று தண்ணி வச்சுக்கோங்கோ. தாமரை இலை மேலே தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்கோ. தாமரை இலையை உதறினேன்னா தாமரை இலையும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஓகேயா? இதுக்கு பேர் லா ஆஃப் செக்ரிகேஷன். அது மொக்கையாக குழந்தைகளுக்கு சொல்கிறப்ப தாமரை இலை மேலே தண்ணி ஊற்றுனா ஏன் தண்ணி நிற்காது, தண்ணிக்கு கால் இல்லைன்னு சொல்கிறது. ஓகேயா? கடுப்பாயிடாதீங்க, சொல்கிறேன் சும்மா குழந்தைகளுக்கு சொல்கிறேன். F1 hybrid with 2 genes or 2 factors, one from the paternal side and other from the maternal side. F1 கலப்புயிரியில் 2 காரணிகள் காணப்படும். ஒன்று தாயிடமிருந்தும் மற்றொன்று தந்தையிடமிருந்தும் வந்திருக்கும். ஓகே, நான் வச்சுக்கோங்க. At the time of gamete formation, the 2 genes and the 2 factors get separated. கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்திலே இந்த 2 ஜீன்களும் 2 காரணிகளும் தனித்தனியாக பிரிந்துவிடும். It is said to be law of segregation, தனித்து பிரித்தல், அல்லது அல்லது கேமீட்டுகளின் கலப்பற்ற விதி என்று கூறுவார்கள். லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ்னு சொல்லுவோம். அப்படியே பர்ஃபெக்டாக லா மாதிரி சொல்லணும் அப்படின்னா, this law states that the 2 alleles of a parent separate or segregate during gamete formation such that a gamete receives only one of the 2 factors. 2 alleles, முதல் செய் தலைமுறையில் உள்ள 2 காரணிகள், 2 வெவ்வேறு காரணிகள் ஒன்றாக இணைந்திருக்காது. கேமீட் உருவாகின்ற சமயத்தில் அந்த காரணிகள் தனித்தனியே பிரிந்து வெவ்வேறு கேமீட்டிற்கு உள்ளே செல்லும். அப்போ அது கேமீட்டுகளின் கலப்பற்ற விதி என்றும் அதை வைத்து கொள்ளலாம். வேறு மாதிரி சொல்லணும்னா, the homozygous parents, in homozygous parents the gametes are similar. In heterozygous parents the gametes are dissimilar. ஹோமோசைகஸ் உயிரினங்களில் உருவாகக்கூடிய கேமெட்டுகள் ஒன்றாகவே இருக்கும். கேபிட்டல் டீனா 2 கேமெட்டும் கேபிட்டல் டீயாக தான் இருக்கும். பட் F1ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும், ஹெட்ரோசைகஸ். பட் இன் ஹெட்ரோசைகஸ் 2 different types of gametes are formed. One is capital T, another is small t. ஹோமோசைகஸ் உயிரினங்களில் ஒரே வகையான கேமெட்டுகள் உருவாகும். ஆனால் ஹெட்ரோசைகஸ் உயிரினங்களில் 2 வெவ்வேறு வகையான கேமெட்டுகள் உருவாகும். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, லா ஆஃப் செக்ரிகேஷன், the F1 hybrid with 2 different genes or 2 different factors or 2 different alleles, one from the paternal side and other from the maternal side, present in the same plant without a mixing, and separate or segregate at the time of gamete formation. முதல் செய் தலைமுறையில் உள்ள 2 வெவ்வேறு ஜீன்கள் அல்லது 2 வெவ்வேறு காரணிகள், அல்லீல்கள் ஒன்றுடன் ஒன்று இணையாமல் இருக்கும். கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்திலே அவை தனித்தனியாக பிரிந்து செல்லும். லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ இது மாதிரி முடிக்கிறது. அதனால் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வேண்டியது, எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ, மோனோஹைப்ரிட் கிராஸ், டயஹைப்ரிட் கிராஸ், பேக் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், எது எழுதினாலும் இந்த பேஸ் இருக்கணும். டெஃபினேஷன், வரையறை என்ன, எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை, சோதனையை செய்தவர், எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல், சோதனை தாவரம், கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், எடுத்துக்கொண்ட பண்பு, எக்ஸ்பிளனேஷன் விளக்கம், ஃப்ளோ சார்ட் வரைபடம், லாஸ் இருந்தால் லா. இது மாதிரி எழுதினேன்னா இந்த மெத்தடில் படித்தெல்லாம் படிக்கிறது சம்வாட் ஈஸியர், எழுதுறது சம்வாட் ஈஸியர். இப்போ என்ன எடுத்து இது ஜென்ரலாக படிச்சிடும். இப்போ ஸ்டேட் போர்டில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ஸ் வர சமயத்தில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ காலேஜில் கூட நாங்கள் படிக்கிறப்ப மாலிகுலர் பேசிஸ்லாம் இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்தில், இப்போ படிக்கிற குழந்தைகள் காலேஜில் படிச்சுன்னு இருக்கலாம். மாலிகுலர் பேசிஸ்க்கே வந்துட்டோம். அந்த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மோனோஹைப்ரிட் கிராஸை டால்னஸுக்கு யார் காரணமாக இருக்கா, which chemical responsible for tallness, which hormone responsible for tallness, அதெல்லாம் வந்தாச்சு. எந்த ஹார்மோன் டுவார்ஃப்னஸ்க்கு காரணமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதோட பயோகெமிஸ்ட்ரியை டெஸ்ட் பண்ணி மாலிகுலர் கேரக்டரைசேஷன், மூலக்கூறு அறிவியலை பயன்படுத்தி இந்த மோனோஹைப்ரிட் கிராஸை புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜிபரலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை தெரிஞ்சுக்கணும். இந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் bolting, sudden elongation of stem followed by flowering is said to be bolting caused by the hormone gibberellin.
தாவரத்தின் தண்டானது திடீரென நீட்சியடைந்து அதனை தொடர்ந்து மலர்கள் தோன்றினால் அதற்கு போல்டிங் அல்லது திடீர் நீட்சி என்று பெயர். அப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டால்னஸ், த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டுவார்ஃப்னஸ், அதோட கெமிஸ்ட்ரி மாலிகுலர் லெவலில் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண அப்புறமா பிளான்ட் ஹைட்டை ஒரு ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணுறது. பிளான்ட் height controlled by or height of the plant controlled by a gene, and the gene is expressed in two ways. தாவரத்தின் உயரத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஜீன் இருக்கிறது. லென்த் அப்படிங்கிறது உயரம், ஹைட், நீளம்னு வச்சுக்கோங்க, நீளம். அந்த நீளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த ஜீனுக்கு எல்இ அப்படின்னு பேர் கொடுத்தான். கேபிட்டல் எல் ஸ்மால் இ, எல்இ. எலி அல்ல, நீ உடனே சுண்டலி அஞ்சலிலாம் போகக்கூடாது, எல்இ அப்படின்னு பேர் கொடுத்தான். அது ரெண்டாக எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒன் இஸ் கேபிட்டல் எல் ஸ்மால் இ, எல்இ. அடுத்தது ஸ்மால் எல் ஸ்மால் இ. ஒன் இஸ் த டொமினன்ட், கேபிட்டல் எல்னு வச்சுக்கோங்க, அந்த இ வேண்டாம், கேபிட்டல் எல் ஸ்மால் எல்னே வச்சுக்கோங்க. லீ இல்லை ப்ரூஸ்லி, ஜெட்லிலாம் இங்கே கேபிட்டல் எல் ஸ்மால் இ, இன்னொன்று ஸ்மால் எல் ஸ்மால் இ. அப்போ அந்த லென்த்துங்கிறது ரெண்டாக எக்ஸ்பிரஸ் ஆச்சு. ஒன்று நெட்டை, டால், த ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டால்னஸ், கேபிட்டல் எல் ஸ்மால் இ. The gene responsible for dwarfness, குட்டைத்தன்மை, ஸ்மால் எல் ஸ்மால் இ. நம்ம எப்படி சொல்லிக்கிறோன்னா, எல்லிங்கிறத மனத்தில் வச்சுக்கோ, நான் உங்களுக்காக இப்போ சுருக்கி எல்லுன்னு வந்துடுறேன், குழப்பம் வேண்டாம். ஸோ எல்லுன்னு ஒரு ஜீன் இருந்தா, ஸ்மால் எல்னு ஒரு ஜீன் இருந்தா, ஸோ ஆல்டரிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன், ஜீன்களின் இரண்டு வேறு தோற்றங்கள், அல்லீல்கள் என்று பெயர். பண்பு வந்து லென்த், நீளம். ரொம்ப நீளமாக இருந்தால் நெட்டை, த ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டால்னஸ், கேபிட்டல் எல் ஸ்மால் இ. டுவார்ஃப்னஸ், குட்டைத்தன்மைக்கான ஸ்மால் எல் ஸ்மால் இ. இதை மனசில் வச்சுக்கோங்க. இவா என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆக்சுவலி செல்ஸ் ஆஃப் த பீ பிளான்ட் has got the ability to convert precursor gibberellin into active GA1. பட்டாணி தாவரத்தில் காணப்படுகின்ற செல்கள் ஜிபரலினின் முன்னோடியாக இருக்கக்கூடிய ப்ரிகர்சார் ஜிபரலின், முன்னோடி ஜிபரலின் அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கும். அது ஆக்டிவ் ஜிபரலின் GA1 மாறும். அந்த மாற்றும் திறனை பெற்றிருக்கும். ஸோ பீ பிளான்ட்டில் அதில் இருக்க செல்லுக்கு ஒரு எபிலிட்டி உண்டு. எபிலிட்டி என்ன அப்படின்னா, இன்ஆக்டிவ் ஜிபரலின்ன ஆக்டிவ் ஜிபரலின்னா மாற்றும். ப்ரிகர்சர் ஜிபரலின்ன GA1 ஆக்டிவாக மாற்றும். ப்ரிகர்சர்னால் முன்னோடின்னு அர்த்தம். ஜிபரலினுக்கான முன்னோடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்பதை அறிவாய். அது மாதிரி ஜிபரலினோட முன்னோடிக்கு ப்ரிகர்சர் ஜிபரலின். அது என்னவா மாறும்? GA1 மாறும். மாறுறதுக்கு ஒரு என்சைம் வேணும். ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். என்சைம் வேணும்னா ப்ரோட்டீன் வேணும்னு ஞாபகம். அந்த கேபிட்டல் எல் ஸ்மால் இ சொன்னே பாருங்கல்ல, அந்த கேபிட்டல் எல் ஸ்மால் இ ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் ப்ரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும்? ப்ரிகர்சர் ஜிபரலின்ன ஆக்டிவ் ஜிபரலின் GA1 மாற்றும். மாற்றித்துல செடி அவசரமாக இருக்கும். ஆனால் குட்டை செடியில் ஸ்மால் எல் ஸ்மால் இ உங்களுக்கே தெரியும், ஜீன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் பேர்ஸ். கேபிட்டல் எல் நெட்டை, ஸ்மால் எல் குட்டை. வேறு மாதிரி கேபிட்டல் எல் ஸ்மால் இ, கேபிட்டல் எல் ஸ்மால் இ, லீலி. ரெண்டு லீ, பெரிய லீ இருந்ததுன்னா அது ஒசரமாக இருக்கும். சின்ன எல்லி இருந்ததுன்னா அது குட்டையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேபிட்டல் இ controls the production of a protein. It controls protein synthesis. The protein is converted into an enzyme. That enzyme convert inactive gibberellin into active GA1. Precursor gibberellin into active gibberellin GA1. And the GA என்ன பண்ணும்னா responsible for height of the plant. செடியை ஸ்டிமுலேட் பண்ணி உயரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் டுவார்ஃப் பிளான்ட் குட்டப்பட்ட தாவரத்தில் எடுத்துட்டோம்னா ஸ்மால் எல் ஸ்மால் இ இருக்கும். அதில் என்ன ஆகும்னா ஆக்டிவ் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஆக்டிவ் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். செயலற்ற புரதம் உருவாவதால் என்சைம் உருவாகாது. என்சைம் ஃபார்ம் ஆலேங்கிறதுனால GA அப்படிங்கிறது GA1 மாறாது. ப்ரிகர்சர் என்னவா மாறாது? ஆக்டிவாக மாறாது. அதனால செடி குட்டையாக இருக்கும்.
அப்போ கேபிட்டல் எல்இ அப்படிங்கிறது டால், ஹோமோசைகஸ்னு பேர், அது நெட்டையாக இருக்கும். கேபிட்டல் எல்இ ஸ்மால் எல்இ ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருந்தாலும் அது நெட்டையாக தான் இருக்கும், ஒரு ஜீன் போகிறோம். ஆனால் ஸ்மால் எல்இ இருந்தால் அதுக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவ்னு பேர். ஆக்டிவ் GA1 ஃபார்ம் ஆகாததுனால செடி குட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனோட ரோலை இப்போ கண்டுபிடிச்சிட்டா. அதை தான் மாலிகுலர் லெவல் சொல்கிறா. மூலக்கூறு அறிவியல் அடிப்படையில் செடி எப்படி ஒசரமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு ஹார்மோன் காரணம். இந்த ஹார்மோன் இஸ் செட் டு பி ஜிபரலின். இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷனை ஒரு ஹார்மோன் ஃபார்ம் ஆகணுன்னா ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஜீன். இதுதான் நம்ம மாலிகுலர் லெவலில் தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் சைடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப் 1 குரூப் 2 தயார் பண்ணுற வாழ்க்கெல்லாம் என்ன போகிறோம், இந்த வெறும் இந்த மோனோஹைப்ரிட் இந்த ஜெனட்டிக்ஸ் லெவலில் மாலிகுலர் லெவலில் அவசியம் இல்லை. பட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட்ஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். ஓகேயா? தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக கேட்டிருந்தேன். தேங்க்யூ வெரி மச். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோம் நாளைக்கோ விசி டயபிரிட் கிராஸ் இருபண்பு கலப்பினை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.